இதுவரைக்கும் மனைவியை நேசிக்காதவர்களே, சமீபத்தில் மனைவியை சாக கொடுத்த ஒரு ஏழை கிழவனின் புலம்பலது. பெயர்ந்து போன வீட்டை பழுது பார்ப்பதில் சிக்கல், தொழிலில் பண கஷ்டம், குழந்தை இல்லை என்று உறவுக்காரர்களின் வசம். இப்படி மலை போல் தடை வந்த போதெல்லாம் என் அருகில் வந்து அமர்ந்து முந்தானியால் முகம் துடைத்துவிட்டு எல்லாம் சரியாக போய்விடும் விடுங்க என்று ஒற்றை பீரங்கையால் அத்தனை தடைகளும் உடைத்தெறிந்தவளே என் கண்ணம்மா. எல்லாம் சரியாக போய்விடும் என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் தனியாக சென்று விட்டாயே. இதுவரைக்கும் என்னை திட்டியதே இல்லை என்று வருத்தப்படுவாயே. இப்போது தினமும் உன்னை திட்டுகிறேன் தெரியுமா உனக்கு? ஆறுதல் சொல்ல வீட்டுக்கு வருபவர்கள் எல்லோரும் சொல்வார்கள், நீங்கள் மனம் விட்டு அழுங்கள் என்று. என் கண்ணீரை துடைத்து விடாத நீ இல்லாத உலகத்தில் நான் அழுது என்ன பயன்? யாராவது உன்னிடத்தில் உன் குழந்தை எங்கே என்று கேட்டால் நீ என்னை ஆண் குழந்தை என்பாய், நான் உன்னை பெண் குழந்தை என்பேன். நீயும் பொய் சொன்னதில்லை, நானும் பொய் சொன்னதில்லை. எனக்கு நீயும் உனக்கு நானும் குழந்தைகளாகவே இருப்போம். நீ இருக்கும்போது நீ கொடுத்த உணவுகள் எல்லாம் எனக்கு பிடித்த உணவுகளாகவே இருந்தது. கண்ணே, நீ போன பின்னால் பட்டினி மட்டுமே என் உணவாகி போனது. வெளியே சென்ற கணவன் வீடு திரும்பும் போது அது நள்ளிரவாக இருந்தால் கூட கதவை நான் தட்டும் முன்பே நீ திறந்து விடுவாய். நான் பாரதிதாசன் சொன்னது போல, வெளியே சென்ற கணவன் வீடு திரும்பும் வரை மனைவி என்ன கருமரத்தால் செய்த கதவாய் என்பேன். உள்ளே இருந்த நீ உங்கள் காலடி ஓசையிலே உங்கள் காதலை நான் அறிவேன் என்று கண்ணதாசனாய் பதில் சொல்வாய். கண்ணே, நீ பால் கணக்கு எழுத போட்ட கோடுகள் மீது தேய்த்து தேய்த்து சுவரும் தேய்ந்து போனது, என் விரலும் தேய்ந்து போனது. நீ இல்லாத உலகத்தில் பணி செய்ய எனக்கு 1000 பேர் கிடைப்பார்கள். ஆனால் பரிவோடு செய்ய உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னோடு கோயிலுக்கு செல்வேன், சாமி கும்பிடுவதற்காக அல்ல, நீ கூப்பிடுவதற்காக. திருநீரை பூசிக்கொள் என்பாய், எனக்கும் சேர்த்து நீயே பூசிக்கொள் என்பேன். இருந்தாலும் எனக்கு திருநீரை பூசிவிடுவாய். இப்போது என் நெற்றி நிறைய திருநீர் உன்னை எரித்த சாம்பல் தான். முன்பு நீ பூசிவிடுவாய், இப்போது உன்னையே நான் பூசிக்கொள்கிறேன். அன்று ஒற்றை மனுஷி என்னோடு நீ இருந்தாய், நம் வீடு உறவுகளால் நிறைந்து வழிந்தது. இன்று எனக்கு ஆறுதல் சொல்ல 1000 உறவுகள் என்னோடு இருந்தாலும் அனாதையாகவே இருக்கிறேன். இப்போதுதான் புரிகிறது, 1000 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஆனால் ஒரு நல்ல மனைவியால் தான் குடும்பத்தை கட்ட முடியும் என்று. இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. நம் வீடு மண் மீது நிற்கவில்லை, கண்ணே உன் மீது நின்றிருக்கிறது என்று. ஒருவேளை நான் இறந்து விட்டால் இதய நோய் வந்து இறந்ததாக மருத்துவர்கள் சொன்னால் நம்பிவிடாதீர்கள். அவள் போன பிறகு எனக்கு ஏது இதயம்? மனைவி என்ற ரத்தினத்தை கண்ணாடி கல்லாய் மதித்து விட்டேன். அவளது விருப்பங்கள், உறவுகள், கனவுகள் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு கணவனுக்காக வாழும் துறவி அவள். அவள் இறந்த பிறகு அவள் நினைவுகளோடு திண்டாடுவதை விட அவள் இருக்கும்போது அவள் விரும்பியபடி கொண்டாடுங்கள். என் தங்கத்தை நான் தொலைத்து விட்டேன். உங்கள் மனைவியை நீங்களாவது. நன்றி, வணக்கம்.